வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய பங்குனி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் ஆதாரபூர்வமாக. பங்குனி மாதம் அப்படின்றது சோபகிருது வருடத்துடைய கடைசி மாதம். அப்போ பங்குனி மாதம் 1ஆம் தேதி குருவாரம் சொல்லக்கூடிய வியாழக்கிழமை பரணி நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 20 டிகிரி மேச ராசி கும்ப லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. மாதம் பிறக்கப்படக்கூடிய தருணத்தை நம்ம ஏன் இந்தளவுக்கு துல்லியமாக எடுத்துக்கிறோம்னா, ஒரு ஜோதிடம் ஒரு ஜாதகம் சொல்லணும், ஒரு பலன் சொல்லணும்னா, ஒருத்தருக்கு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு பலன் சொல்லணும்னா அவருடைய பிறந்த தேதி நேர காலங்கள் அவசியம். அப்போ மாத பலன்கள் நம்ம சொல்கிறோம்னா அந்த மாதம் பிறக்கப்படக்கூடிய தருணம் ரொம்ப ரொம்ப அவசியம். மாதம் பிறக்கப்படக்கூடியது சுக்கிர பகவானுடைய திசையில், பரணி நட்சத்திரம்னா சுக்கிரனுடைய திசையில். மாதத்துக்கு திசை கொடுத்த அந்த சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு 3வது பாவகத்தில் தகிரிய ஸ்தானத்தில் இருந்து தனுசு ராசிக்கு 9வது பாவகத்தை பார்க்கக்கூடிய ஒரு தருணம். 9வது பாவகத்துக்கு அதிபதி தான் மாத கிரகம் சூரிய பகவான், கிரகங்களின் ராஜா. தனுசு ராசிக்கு 4வது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதம் முழுவதும், பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 31ஆம் தேதி வரை சூரிய பகவான் தனுசு ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம். இந்த நேரத்தில் புது தொழில் செய்யணும், புதுமையாக பழக்க வழக்கங்கள் வரணும், வெளியூர் வெளிநாடு போகணுன்ற ஆசையும் ஆதங்கமும் தனுசு ராசி நண்பர்களுக்கு நிறைய வரும். வாகனம் வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் நிறைய வரும். தொழில் சார்ந்த விஷயங்கள் தொடங்கிறதுக்கு இது உகந்த தருணம் கிடையாது. தனுசு ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி தனுசு ராசிக்கு 4வது பாவகத்தில் நீச்ச நிலையில் இருக்கிறாரு. மாத தொடக்கத்தில் 19ஆம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமாக இருப்பார். 19ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் 100% பாதகமாயிடுவார். தொழில் ஸ்தானாதிபதி திருமண ஸ்தானாதிபதி 4வது பாவகத்தில் நீட்சி அடைகிறதே நமக்கு பாதகம் தானுங்க. ஃபஸ்ட்டு திருமண ஸ்தானாதிபதி நமக்கு புதன். இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளார தேவையில்லாத சங்கடங்கள் எல்லாம் வரும், அவசியம் இல்லாத சங்கடங்கள் எல்லாம் வரும். ஓரளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்க மனப்பான்மை இருக்கணுங்க, பொறுத்து போகக்கூடிய குணம் இருக்கணுங்க. ஏன்னா வரக்கூடிய பங்குனி மாதம், அதுவும் 19 தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் 100% மன வாழ்க்கைக்கும் மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவிக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுத்தும். சாதகத்தில் சாதகமான பலன்கள் தெரிஞ்சுக்கிடணுமோ இல்லையோ, பாதகமான நேர காலங்களை தெரிஞ்சுக்கிடணும். அப்போது பாதகமான நேர காலங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா பாதகமான சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் அதை நம்ம சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை வந்துடும். பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு. இருக்கிற வேலையை அப்படியே செய்துக்கிட்டு வாங்க. புதுமையாக ஒன்று செயல்படுத்தணும் அப்படின்னா ஓரளவுக்கு மினிமமாக பண்ணுங்க. மனசால் ஆசை அதிகமாக இருக்கும். இருக்கிற காசு ஒன்று எல்லாமே போட்டு போடலான்ற எண்ணம் வரதான் செய்யும். ஏதோ ஒரு வகையில் 4 காசு சம்பாதிச்சிட மாட்டோமான்ற ஆதங்கம். அப்போது இந்த நேர காலங்கள் ஷேர் மார்க்கெட்டில் 10 ரூபாய் போடுறேனுங்க வேண்டாங்க, அடுத்தவங்களுக்கு காசு பணம் வட்டிக்கு கொடுக்குறேனுங்க வேண்டாங்க, நம்ம வீட்டு பணத்தை வச்சுக்கிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு தொந்தரவு இல்லை. நம்ம வீட்டு பணத்தை வச்சு அடுத்தவங்ககிட்ட கொடுத்து விட்டோம்னா அவங்க பின்னாடி நாயா பையா அலைகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். கொடுக்கல் வாங்கல் தயவு செய்து வச்சுக்காதீங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறாரு, சுக்கிர பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு. சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கிறது கொஞ்சம் நல்லது.
கொஞ்சம் தெளிவு கிடைக்கும், ஓரளவுக்கு நிதானம் கிடைக்கும், ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும். ஆனாலும் கொண்டு போய் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் சிக்கிக்காதீங்க. இந்த தனுசு ராசி நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துலேருந்து இருந்த குழப்பங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சரியான மாதிரி, ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஃபஸ்ட்டு வீக்லேயே, பங்குனி மாதம் ஃபஸ்ட்டு வீக்லேயே, முதல் வாரத்திலேயே கண்டிப்பாக ஏற்பட தான் செய்யும். பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. ஒரு செயல் செய்கிறதா இருந்தால் 9 முறை யோசனை பண்ணுங்க. தொழில் ஸ்தானாதிபதி பலவீனம் அடைய போகிறாரு. பங்குனி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 27ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 8 நாள். நிறைய பேர் கமெண்டில் சொல்கிறீங்க, சார் இங்கிலீஷ் தேதியும் பயன்படுத்துங்களேன் சார் அப்படின்ட்டு. நம்ம பலன் சொல்கிறதே பங்குனி மாத பலன், தமிழ் மாத பலன் தானே நம்ம சொல்கிறோம். அதில் ஆங்கில தேதி நம்ம பயன்படுத்தணும்னா கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும். அப்படின்றதுனால தான் முழுமையாக அந்த தமிழ் மாதம்னா தமிழ் தேதி மட்டும்தான் பயன்படுத்துகிறேனுங்க. பங்குனி மாதத்தில் பாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் 8 நாள். அந்த 8 நாள் மட்டும் கொஞ்சம் சூதானமாக இருங்க. அதுபோக உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் ராசிக்கு 5வது பாவகத்தில் இருந்து சுக்கிர பகவானுடைய சாரம் வாங்கி சுக்கிர பகவானுடைய வீட்டை பார்த்துட்டு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. ஒரு சில நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சி ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளார சங்கடங்களும் வரும்னு சொல்கிறீங்க, புத்திர பாக்கியம் வரும்னு சொல்கிறீங்க. அது உண்மையா இது உண்மையா கேட்க தானே செய்வீங்க. தனுசு ராசியில் பிறந்த எல்லாருக்குமே கணவன் மனைவிக்குள்ளார சங்கடங்கள் வந்துடாதில்ல. அதுவும் கணவன் மனைவிக்குள்ளார சங்கடங்கள் எந்த தருணத்தில் வரும்னா 19 தேதியிலிருந்து 27 தேதி வரைக்கும் தான் சொல்கிறேனுங்க. அந்த 8 நாள் தான் சொல்கிறேன். பாக்கி இருக்கக்கூடிய அந்த 19 நாளைக்கு முன்னுக்கு 27 தேதிக்கு பின்னுக்கும் இந்த தருணங்களால் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு சில நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சியில் ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னா, புத்திர ஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் 2 நாள் இருந்து புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானை புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேச ராசியை உச்சத்தில் இருக்கக்கூடிய புத்திரஸ்தானாதிபதி பார்க்குறாரு. அது ஒரு வகையில் நமக்கு நல்லது ஏற்படுத்தும் 2ஆம் தேதி வரை. அதுபோக 2 தேதிக்கு மேற்கொண்டு அதே புத்திரஸ்தானாதிபதி 12வது பாவகத்துக்கு அதிபதி ருணரோக சத்துருஸ்தானாதிபதி இடத்தை பார்க்குறார். அதாவது 12வது பாவகத்துக்கு அதிபதின்றது செவ்வாய், ஐன சுகஸ்தானாதிபதி விரயஸ்தானாதிபதி 6வது பாவகத்தை பார்க்கும் பொழுது தனுசு ராசியில் பிறந்த ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உடல் உபாதைகள் சரியாகும். பங்குனி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 31ஆம் தேதி வரையே உடம்பில் இருக்கிற தொந்தரவுகள் சரியாகிறதுக்கான நேர காலங்கள் கொடுத்துரும் இந்த பிரபஞ்சம். என்னதான் விஞ்ஞானம் அறிவியல் ஆராய்ச்சி மருத்துவம் அதிகரிச்சிருந்தாலும் உங்களுடைய கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தால் மட்டுமே எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம கிரகம் மட்டும் மோசமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எப்பேற்பட்ட ஒரு மருந்து மாத்திரை கொடுத்தாலும் நம்ம உடம்பு ஏற்றுக்கிடாது. நிறைய பேர் நடைமுறைகளை பார்த்துருப்பீங்க. என்னவா நேரம்னே தெரியல, நாங்கள் எது கொடுத்தாலும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இந்த நேர காலங்கள் மனசார சொல்கிறேன், உடல் உபாதைகள் சரியாகிறதுக்குண்டான நேரமாக இருக்கும். 2வது பாவகத்துக்கு அதிபதி 3வது பாவகத்தில் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 3வது பாவகத்தில் சுக்கிரனுடன் லாபஸ்தானாதிபதியுடன் விரயஸ்தானாதிபதியுடன் சேர்றாரு. வாங்கின பணத்தை கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கொடுத்துரும். சார் கொடுத்த பணம் வரலையே சார், நம்ம கொடுத்த பணம் வருது வரல அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் வாங்கின பணத்தை கட்டுறதுக்கான நேர காலங்கள் இருக்கணும் இல்லையா? தொழில் அதிகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டேனுங்க. புதுமையாக ஏதாவது வாங்கிறதுல யோசனை பண்ணுங்கன்னு சொன்னேனுங்க. வண்டி வாகனம் வாங்கிறதுல கொஞ்சம் யோசனை பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போது பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள், வாங்கின பணத்தை கடன் கட்டுறதுக்கு, கடன் வாங்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கணும் இல்லையா? இல்லை, கடன் வாங்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குதா, வாங்கின கடனை கட்டுறதுக்கு ஒரு நேரம் இருக்கணும் இல்லையா? அப்போது தனுசு ராசி நண்பர்களுக்கு வாங்கிய பணம் வாங்கிய கடன் திருப்பி கட்டுறதுக்கு உண்டான தருணம் இந்த தருணம்.
நீங்கள் வாங்கின தொகையில் 1,00,000 கடன் வாங்கியிருக்கிறீங்கன்னா அதில் ஒரு 10%, ஒரு 10,000 ரூபாவாவது உங்கள் கையிலிருந்து அந்த அசலில் கழிச்சிங்கன்னா கண்டிப்பாக வருஷம் திரும்புறதுக்குள்ளார உங்களுடைய கடனை மொத்தத்தையும் கட்டிப்பிடுவீங்க. இந்த நேரம் உண்மையிலேயே கடன் பிரச்சனைகள் நீங்கிறதுக்குண்டான அருமையான தருணமாக இந்த தருணம் இருக்கும். காரணம் என்ன? உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் லாபஸ்தானாதிபதி, 2வது விரயஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாவும் சுக்கிரனும் ஏறி உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தை சுக்கிரனுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் படும். சுக்கிரனுடைய வீட்டை குரு பகவானுடைய பார்வை பார்ப்பார். இந்த அமைப்புகளால் வாங்கிய பணம் கட்டுறதுக்கு உண்டான நேர காலங்களாக இந்த தருணம் அமையும். அதுபோக 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மனைவி வகையில், தனுசு ராசி நண்பர்களுடைய மனைவி வகையில் சந்தோஷ நிம்மதி, பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடம் சரியாகிறது, அல்லது மனைவிக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுறது, அல்லது மனைவியால் சொத்து பத்து வர்றது, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில பேர் தனுசு ராசி நண்பர்கள் மனைவி வகையில் ஒரு சொத்து பத்து அது வில்லங்கம், ப்ராப்ளம், பிரச்சனைகள் இப்படியெல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் இருக்க தான் செய்கிறீங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு அந்த வழக்கு பிரச்சனை இந்த தருணத்தில் சரியாகும். அதுபோக 4வது பாவகத்தில் புதன், ராகு, சூரியன், இந்த இடத்துல யோகம் இருக்க தான் செய்யுது. புதன் ஆதித்ய யோகம், தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்க தான் செய்கிறாரு. அப்போது இருக்கிற தொழிலில் ஒரு 4 காசு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் அதிலேயே போட வேண்டாம், வாங்கி உங்கள் கடனை கட்டுங்க. வாகனம் இருக்கிறது புதுப்பிச்சு வச்சுக்கோங்க, சரி பார்த்து வச்சுக்கோங்க, பழுது பார்த்து வச்சுக்கோங்க. புதுசாக மாற்றுற அவசியம் தயவு செய்து வேண்டாம். 5வது பாவகத்துக்கு அதிபதி நமக்கு 2வது பாவகத்தில் இருப்பார், பிறகு 3வது பாவகத்தில் போவார்னு சொன்னனுங்க. குழந்தை பாக்கியம் ஏற்படும். 6வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன் நமக்கு 3வது பாவகத்தில் இருக்கிறார். 6க்குடையவன் 3லிருந்து 9வது பாவகத்தை பார்க்குறாரு. 6வது பாவகத்தை நமக்கு செவ்வாவுடைய பார்வைப்படும். உடல் உபாதைகள் சரியாகும். படித்த பிள்ளைகளுக்கு, ஏன்னா படித்த மாணவ செல்வங்களுக்கு, படித்த நண்பர்களுக்கு புதன சூரியனும் சேருவது, அதுவும் 4வது பாவகத்தில் இருக்கிறது, 10வது பாவகத்தை பார்க்கறது திடீர் அதிர்ஷ்டம். எதிர்பாராத விஷயம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 வருஷமாக இந்த வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சார், எனக்கு இது வரைக்கும் நடக்கலை. இந்த தருணத்தில் நிச்சயம் அந்த வேலை சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போது தனுசு ராசி நண்பர்களுக்கு தன யோகம் தரக்கூடிய தருணமாக கண்டிப்பாக இந்த தருணம் வரும்ன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பங்குனி மாதம் மீன மாதம் சொல்லுவாங்க. சூரிய பகவான் முதல் ஒரு 4 நாள் குரு பகவானுடைய சாரம் வாங்குவார், நல்லாவே இருக்கும். பிறகு சனி பகவானுடைய சாரம் வாங்குவார். விதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் விதிகாரகனுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் செயல்படும் பொழுது சூரிய பகவானுடைய வீட்டை விதிகாரகனாகப்பட்ட சனி பகவான் பார்ப்பார். இப்போவும் நல்லா இருக்கும். முதல் 4 நாள் நல்லா இருக்கும், பிறகு 14 நாள் நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட 18 தேதி வரை, ஏன் 19 தேதி வரைக்குமே இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். சாதகம்னா ஓஹோன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒரு 70-80% நல்லா இருக்கும். 19 தேதியிலிருந்து 27 தேதி வரைக்கும் தான் பாதகம். 27 தேதிக்கு மேற்கொண்டு சாதகமாக இருக்கும். 28, 29, 30, 31 4 நாள், முதல் 4 நாள் சூப்பராக இருக்கும். பிறகு கடைசியாக 4 நாள் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கிடையில் வரக்கூடிய அந்த 14 நாள் ஓரளவுக்கு பரவாயில்ல, 8 நாள் ரொம்ப மோசமாக இருக்கும். சரிங்களா? மற்றபடி தனுசு ராசி நண்பர்களுக்கு சாதகமான பலன் கொடுக்கறது அதிகமாக இருக்குது. பாதகமான பலன்கள் வந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், திறமை, தெம்பும் தைரியமும் நிச்சயம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே போகலனாலும் பரவாயில்ல, யாரையும் கேட்க போகிறதில்ல. இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிட்டோம்னா ரொம்ப தப்பாகிடும், அசிங்கமாகி போயிடும். எந்த ஒரு சூழ்நிலைகளையும் கீழே போகாமல் பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.